இந்த எபிசோட நாம இயக்குனர் நாகராஜ் கருப்பையா இயக்கத்தில் எழுந்திருக்கிற வீராயி மக்கள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அறந்தாங்கி அருகே உள்ள கிராமத்தில் சின்ன வயதிலேயே தந்தை இழந்து தாய் பாண்டி அக்கா அரவணைப்பில் வேலராமமூர்த்தி, மாரிமுத்து, ஜெரால்டு மில்டன் அண்ணன் தம்பிகளாகவும் சகோதரி தீபாவுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வராங்க. தீபாவுக்கு திருமணமாகி வேறொரு ஊருக்கு போகிறாங்க. கூட்டு குடும்பமாக வேலராமமூர்த்தி, மாரிமுத்து குடும்பம் வாழ்ந்து வருது. திடீரென அண்ணன் தம்பி உறவுகளுக்கிடையே பகை ஏற்பட்டு பல வருடமாக எந்த தொடர்பும் இன்றி வாழ்ந்து வராங்க. ஒன்றாக இருந்த உறவுகள் பிரிந்ததன் பின்னணி என்ன, மீண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்தாங்களாம். இதான் இந்த படத்தோட மீதி கதை. குடும்பத்தில் மூத்தவராக வேலராமமூர்த்தி, தம்பியாக மாரிமுத்து ஆகியோர் நடைமுறையில் பெரும்பாலான குடும்பங்களில் வரும் உறவுகளையும் பிரிவுகளையும் பிரதிபலித்திருக்காங்க சொல்லலாம். இருவரும் போட்டி போட்டு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. நீண்ட வருடங்களாக பிரிந்த அப்பாவையும் சித்தப்பாவையும் மீண்டும் ஒன்று சேர்க்க முயற்சிக்கும் காட்சிகளில் சுரேஷ் நந்தாவின் நடிப்பு யதார்த்தமாக தோணுது. அண்ணன் பாசத்துக்கு ஏங்கி கதறி அழும் தீபாசங்கர் தனது நடிப்பில் சமூகத்தில் பல சகோதரிகளை கண்முன் நிறுத்தி இருக்காங்க. வேலராமமூர்த்தி மனைவியாகவும் மூத்த மருமகளாகவும் நடித்துள்ள ரமாவின் நடிப்பு கவனத்தை ஈர்க்குது. மாரிமுத்து மனைவியாக வரும் செந்தில்குமாரி குடும்பத்து பார்வையாளர்கள் வெறுக்கும் வெள்ளியான மருமகளாக வராங்க. மகன்கள் சண்டையிட்டு பிரிவதும் மருமகளிடையே சிக்கிக்கொண்டு தவித்து கடைசியில் உயிரை விடும் பாண்டியக்கா காட்சிகளில் பரிதாபத்தை வரவழைக்கிறாங்க. கதைக்கேற்ற தீபன் சக்கரவர்த்தி இசை சீனிவாசன் வெளிப்படுத்தி படத்துக்கு கூடுதல் பலனும் சொல்லலாம். அண்ணன் தம்பி சகோதரி அவர்களுக்கிடையே நடைபெறும் உறவும் பிரிவும் மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை வாரிசுகள் ஒன்று சேர்ப்பது போன்று திரைக்கதை அமைத்து கவர்ந்திருக்கிறாரு. முதல் பாதி திரைக்கதை மெதுவாக செல்வது பலவீனமாக இருக்கு.